டிஎஸ்எஸ்எல் வழங்குகின்ற இந்த ராமாயண தொடரானது இன்று நம்ம பார்க்க போறது 21வது பாகம். தொடங்கியது வனவாசம். மக்கள் பின்தொடர ராமன் லட்சுமணன் சீதையுடன் தேரில் ஏறி ஊரை சென்றார்கள். ராமன் பின்னாடியே லட்சுமணனும் சீதையும் தேர்ல ஏறி போறாங்க. ஒரு கட்டத்துல மக்களை திரும்பி போக சொன்னா போக மாட்டாங்க. பலர் சென்றார்கள். சிலர் ராமர் கூடவே இருக்கணும்ட்டு வராங்க. தமசி நதிக்கரையில தங்குறாங்க. ராமனும் சீதையும் அங்க படுத்து உறங்குறாங்க. ராமனுக்கு லட்சுமணனும் சுமந்திரனும் காவலா இருக்கிறாங்க. உடன் வந்த மக்கள் எழுந்திருப்பதற்கு முன்னாடியே ராமனும் லட்சுமணனும் சீதையும் கிளம்பி கங்கை கரைக்கு போயிடுறாங்க. சுமந்திரனோட போறாங்க. ராமன் கங்கை கரையில புங்க மரத்தடியில தங்குறாரு. வேடர் குலத்தவன் குகன் இருக்காரு இல்லையா, அவர் நண்பர்கள், அமைச்சர்கள், உறவினர்கள் எல்லாரையும் அழைத்து வந்தார். ராமரை காண வந்ததும் மரபுரி தரித்து தவக்கோலத்துல இருக்கிற ராமரை பார்த்ததும் குகன் கண் கலங்கிட்டு அவரை கட்டி தழுவி ராமனிடம் நாட்டில் நடந்தவற்றையெல்லாம் கேட்டு தெரிந்து கொண்டார். குகன் அயோத்தி கிட்ட, அயோத்தியில நீ நாடு, உங்க நாடு அயோத்தி இல்லையா, உங்களுக்கு எப்படி உரிமையோ அதே போல் இந்த நாட்டிலயும் நீங்க உரிமையோட இருக்கணும் அப்படின்னு குகன் சொல்றார். அப்ப சொன்னவுடன் அது பணிவோடு சொல்லும் பொழுது அவரு சரின்னு சொல்றாரு. அவர்களுக்கு காய்கள், கனிகள், தேன் போன்றவற்றை கொடுத்து உபசரிக்கிறாரு குகன். ராமர் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறாரு. இரவு ராமன் அங்கேயே தங்கிட்டாங்க. ராமன், லட்சுமணன், சீதா எல்லாரும் அங்க தங்குறாங்க. அப்போ ராமன் கிட்ட லட்சுமணன் கிட்ட சொல்றாரு, நீங்க அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்க, நீங்க தூங்குங்கன்னு சொல்லும் பொழுது அண்ணனும் சீதாதேவியும் தரையில் படுத்திருப்பதை காணும் பொழுது நான் நிம்மதியே அப்படி தூங்க முடியும்னு சொல்றாரு லட்சுமணன். ராமருக்கும் லட்சுமணனுக்கும் இவ்வளவு அன்பு இருக்கிறத பார்த்து குகன் வியந்து போறார். ராமன் குகனை அழைத்து, நான் தண்டகாரண்யத்தில் வசிக்க விரும்புகிறேன். அங்கு தவசிகளை போல் ஜடாமுடி தரித்து விரதங்கள் மேற்கொள்ள போகிறேன். நீ எனக்கு ஆலம்பால் கொண்டு வா என்றார். குகன் அவற்றை கொடுத்தவுடன் ராமனும் லட்சுமணனும் ஜடை தரித்து கொண்டார்கள். வானப்பிரஸ்த மனோநிலைக்கு வந்துட்டாங்க. குகனிடம் விடை பெற்றுக் கொண்டு படகுல ஏறி புறப்பட்டார்கள். படகு தென்கரையை அடைந்தது. ராமன் லட்சுமணனை பார்த்து, நாம் காட்டுக்கு வந்துவிட்டோம். இனிமேல் தான் நம் காட்டு வாழ்க்கை துன்பம் எப்படிப்பட்டது என்பது சீதை புரிந்து கொள்ள போகிறாள். நாம் போகும் வழி மிகவும் பயங்கரமானது. பாதுகாப்பாக செல்ல வேண்டும். லட்சுமணன் முன்னே செல்ல சீதையும் ராமனும் அவனை பின்தொடர்ந்து செல்றாங்க. மச்ச நாட்டிற்கு போறாங்க. அங்க பெரிய ஆலமரத்துக்கு கீழே தங்குறாங்க. கங்கையும் யமுனையும் சேருமிடமான பிரயாகை என்ற இடத்தை நோக்கி போறாங்க. மறுநாள் காலையில பரத்வாஜரின் ஆசிரமத்தை அடைந்தாங்க. முனிவரிடம் தங்களை அறிமுகம் செய்து கொண்டு நமஸ்கரித்தார்கள். இந்த இடம் மிகவும் புனிதமானது, நல்ல உணவு கிடைக்கும், நீங்கள் இங்கே தங்கிக் கொள்ளலாம்னு முனிவர் சொல்றாரு. மூவரும் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தாங்க. முனிவர் கிட்ட, சுவாமி, இந்த இடம் அயோத்திக்கு அருகில் உள்ளதால் எங்களை காண மக்கள் வந்துவிடக் கூடும். தனிமையையும் தவ வாழ்க்கையையும் கெடாமல் இருப்பதாக சற்றே தொலைவான, அதனாலதான் நாங்க வந்திருக்கோம், அதனால சற்றே தொலைவான இடத்துல செல்ல விரும்புகிறோம். நீங்கள் தான் அதற்கு உதவி செய்ய வேண்டும்னு முனிவர் கிட்ட சொல்றாரு. பரத்வாஜர் சற்று நேரம் யோசித்து பார்த்துட்டு, இங்கிருந்து 20 கல் தொலைவுல சித்திரக்கூடம் இருக்கு, அங்க போய் தங்கிக்கலாம். அது ரொம்ப மிக அழகான பூமி, அது புண்ணிய பூமி அப்படின்னு சொல்றாரு. சந்தோஷமா போறாங்க. போயிட்டு மூவரும் அங்க தங்குறாங்க. அந்த பரத்வாஜர் சொன்னது போல மிகவும் அழகாக இருந்தது அந்த இடம். ரிஷிகள் தவம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ராமர் அவருடைய கட்டளை ஏற்று லட்சுமணன் வசதியா பர்ணச்சாலை அமைச்சு கொடுக்குறாரு. ராமர் தவம் செய்துகிட்டு இருக்காரு. சீதை நீந்தி அந்த ஆற்றுல நீந்தி பூக்களை பறித்து விளையாடிக்கிட்டு இருக்கா. லட்சுமணன் இவர்களை பாதுகாத்துக்கிட்டு இருக்காரு. இதுதான் இந்த பாகத்தோட கதை. இந்த பாகத்தினுடைய கேள்வி என்னன்னா, கங்கையும் யமுனையும் சேரும் இடம் எந்த இடம்? அதுதான் இந்த பாகத்தினுடைய கேள்வி. அடுத்த பாகம் அடுத்த வாரம் பார்க்கலாம். நன்றி.
மிக அழகாக அற்புதமாக மங்கை அவர்கள் அந்த ராமாயண கதையை சொன்ன விதம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு எல்லாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய நிலையில இருக்கிறோம். காரணம் 21வது இந்த ராமாயண கதை சாதாரணம் இல்லை. 21 கதைகளின் பாகத்தின் நடுப்பகுதிக்கு கிட்ட நாங்கள் வந்திருக்கின்றோம். அருமையாக இதை இவ்வளவு தூரம் நேரம் எடுத்து செய்கிறார் என்பதை அறிவீர்கள். எனவே இந்த கொமெண்டில், அதாவது நீங்கள் அந்த குறிப்பில் நிச்சயம் எழுத வேணும். அவருக்கு ஒரு பாராட்டும். அதே நேரம் அவர் விட்டு சென்ற அந்த கேள்விக்கான பதிலையும் எழுதுங்கள், உங்களுக்கான பரிசு காத்திருக்கிறது என்று கூறிக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக செய்த மங்கி அவர்களுக்கு நல்வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். நகுலா சிவநாதன். நன்றி. மங்கையர்கரசி சுப்பிரமணியன்.